சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான தேங்காய் பன். பேக்கரிலாம் கிடைக்கக்கூடிய அந்த தேங்காய் பன்னை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பன் செய்ய ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். பால் 125 ml. நல்லா வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய பாலை எடுத்துக்கோங்க. சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன், ஈஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஒரு பவுலில் மைதா 2 கப், 250 கிராம் கப்பில் 2 கப் எடுத்துருக்கேன். முட்டை 1, சர்க்கரை 2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். அடுத்ததான் ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. இப்போ கை வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததான் வெண்ணெய் உருக்கியது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வர மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை விடாமல் பிணைஞ்சிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை பவுலில் வச்சுட்டு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுருங்க. 2 சைடும் தடவி விட்டுருங்க. இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா புளிச்சு வரட்டும். வெயிட் பண்ணலாம். ஒரு டவல் போட்டு மூடி வச்சுடுங்க. அடுத்ததான் பன்னுக்குள்ளார வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பூரணத்துக்கு இந்த மாதிரி மேலோட இந்த மாதிரி செதுக்கி எடுத்திருக்கேன். இதை திருவி எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய் 1 கப், செர்ரி 10 நறுக்கி சேர்த்துக்கோங்க. டுட்டி ஃப்ரூட்டி 1 கப், நறுக்கின முந்திரி 10, பவுடர் சுகர் 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நெய் 1 டேபிள் ஸ்பூன். நெய் சேர்த்து செய்யும் போது உள்ள இருக்க ஸ்டஃபிங் சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை இதை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவுல இருந்து நான் கொஞ்சம் போல மாவை எடுத்துக்கிறேன். மீதி இருக்க இந்த மாவை நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். இப்போ ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா விரிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களோட பேக்கிங் பேன் சைஸ்க்கு இதை நல்லா விரிச்சுக்கோங்க. ரொம்ப சன்னமாக இல்லாமல் ஓரளவுக்கு மொத்தமாக தான் தேய்ச்சிருக்கேன். இதே போலவே இன்னொரு உருண்டையும் தேய்ச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததான் பீட்சா பேனில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம தேய்ச்சி வச்ச மாவை இதில் வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் ஸ்டஃபிங்கை இதில் வச்சுருங்க. இங்கே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரொம்ப கார்னர் வரைக்கும் போக வேண்டாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை வச்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம ரெடி பண்ண மேல் ஷீட்டை எடுத்து இது மேலே கவர் பண்ணிவிடுங்க. ஸ்டஃபிங்லாம் வெளியே வராத மாதிரி இந்த மாதிரி நல்லா வச்சு அழுத்தி விடுங்க. இந்த ஓரங்கள்லாம் அழுத்தி விடுங்க. அழகாக வட்டமான ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுடலாம். அதுக்குள்ளே நீங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. டெம்பரேச்சர் 200 டிகிரியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அவனை ஹீட் பண்ணிவிடுங்க. இது மேலே பால் தடவிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அந்த மேலே கலர் அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும். எல்லா சைடும் தடவி விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 200 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷத்துக்கு இதை நல்லா பேக் பண்ணிக்கோங்க. மேலே நல்லா ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் இதை நல்லா பேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்ச மாவு எடுத்துக்கோங்க. இதையும் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இதுக்குள்ளாரையும் ஸ்டஃபிங் வச்சுடுங்க. இதை நல்லா மடித்து விட்டுருங்க. எந்த ஒரு கேப்பும் வராத மாதிரி மடித்து விட்டுட்டு ரவுண்டாக பால் மாதிரி ஆக்கிடுங்க. இது மேலேயும் கொஞ்சம் போல் பாலை தடவி விட்டுருங்க. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதை நம்ம ரெடி பண்ணது மேலே வச்சுடுங்க. அவன் இல்லாதவங்க இந்த மாதிரி கடாயிலையும் செய்யலாம். அதுக்கு ஒரு பேனில் எம்டி பிளேட் போட்டுருங்க. அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பண்ணை வச்சுடுங்க. இதையும் ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 35 நிமிஷத்துக்கு இது நல்லா பேக் ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தேங்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே இது சூடாக இருக்கும் போதே பட்டரை தடவிடுங்க. அதான் நம்மளுக்கு அந்த பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அந்த ஷைனிங்கான ஒரு பன் கிடைக்கும். எல்லா சைடும் போகிற மாதிரி தடவி விடுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பேக்கரிங்களில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரியே வந்திருக்கு. நம்ம அடுப்பில் வச்சிருந்த பன்னும் ரெடி ஆயிடுச்சு. அதை விட கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கு. இருந்தாலும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்காது. ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் பட்டர் தடவி விட்டுருங்க. தேங்காய் பன் ரொம்பவே சூப்பராக வந்தது. அப்படியே பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.